ஹாய் மக்களே, அடுத்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான் செய்ய போகிறோம் இன்னைக்கு. க்ரீன் ப்ரான் இன்னைக்கு எங்கள் வீட்டில். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், 2 இஞ்சி, 2 பூண்டு. இது போட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பிளெண்ட் பண்ணது பாருங்கள், அந்த புதினா இஞ்சி அதெல்லாம் பிளெண்ட் பண்ணி ஒரு லிக்விட் மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இறால தான் ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் அது இறா வேகும் போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து சுண்டிடும். கடாயில் 1 2 3 4 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் பூண்டு, கார்லிக் ஒரு 3 பல்லு 4 பல்லு பூண்டு வந்து இடித்து 5-6 பல்லு பூண்டு லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதுலேயும் நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம். இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, சில பேருக்கு பூண்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்கும். க்ரன்ச்சியாக இருக்கும், ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் வரும். டேஸ்ட், பூண்டோட டேஸ்ட்டும் ஆயிலில் இறங்கும். அது ஒரு ஸ்மெல் வரும், செம்மையாக இருக்கும் பாருங்கள். பூண்டு லைட்டாக ரோஸ்ட் ஆச்சுன்னா, பூண்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும். அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ப்ரான் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து இதெல்லாம் வந்து 750 கிராம், அதாவது 3/4 கிலோ எறாக்கு செய்கிறோம். சரிங்களா? அது பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் எறா போட்டுக்கோங்க. எறா கலருங்கன்னா கொஞ்சம் ஆயிலே ஃப்ரை ஆகும். எறா வந்து தண்ணி விடும், அதனால் ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆயிலில் ஃப்ரை ஆக உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் எக்ஸஸாக வெளியே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரை ஆயிரும். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா எறாவும் கொஞ்சம் வெந்திருக்கும், உங்களுக்கு வாட்டரும் வந்து நல்லா உறிஞ்சிட்ருக்கும். லோ ஃப்ளேம்லேயே நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. சுண்டினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஆயிலே வந்து நல்லா ப்ரான் வந்து ரோஸ்ட் ஆகி பொறன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த க்ரீன் கலர் பேஸ்ட், அதை எடுத்து இப்படி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா. இந்த மசாலாவுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் எதுவும் போடல, வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான். அந்த வாஷ் பண்ணி வச்ச ப்ரான்லேயே நிறைய இருந்துச்சு, ஸோ அதனால் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு அதெல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணதுலேயே போட்டாச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு பச்சை மிளகாவும் போட்டிருக்கு. ஸோ காரத்துக்கு எந்த மிளகாத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. வேணும்னா கரம் மசாலா லைட்டாக போட்டு இறக்கிக்கலாம். இதில் உப்பு போடணும் தேவையான அளவுக்கு. இன்னும் உப்பு போடலை நான், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி, டீப் ஃப்ரை ஆகி, இந்த கிரேவி மாதிரி இருக்குல்ல, அந்த கிரேவி ஃபுல்லாக சுண்டணும். எங்களுக்கு வந்து ஃப்ரை மாதிரி வேணும், அதனால் நாங்கள் ஃபுல்லாக சுண்டணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். உங்களுக்கு இப்படியே கிரேவியாக இருந்தாலும் ஓகே தான். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம், ரைஸுக்குமே வச்சு சாப்பிட்லாம், ரச சாதம் அந்த மாதிரியே வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி வந்து நண்டு மசாலாவுக்கு இதை நாங்கள் தொட்டுக்க போகிறோம், அதனால தான் டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? இது நல்லா அப்படியே ஸ்லோலே வச்சிங்க அப்படின்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்து டீப் ஃப்ரை ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா லைட்டாக மிளகுத்தூள் வேணால் போட்டு இறக்கிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா இப்படியும் சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், இப்போது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னுட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் கிரேவியாக வேணும்னாலும்
அது ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சுண்டுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இறக்கிக்கலாம். இது சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனாலும் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மக்களே, க்ரீன் ப்ரான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டோரா பூஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.